அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அரசாங்கமே எப்படி மதிக்க தெரியுமா? துப்புரவு பணியாளரையே வணங்குற அளவுக்கு ஆகி போச்சு இன்னைக்கு ஆஃப்டர் கொரோனா. அவங்க சானிடேஷன் எவ்வளவு முக்கியத்துவம் ஐயா சொன்னாங்க. ஒவ்வொரு ஒரு துறைக்கு போகும்பொழுது சானிடேஷன் எப்படி இருக்கு? இப்போ நான் இங்கே நுழைஞ்ச கூட இந்த திருமதியை கூட பார்த்தேன். அங்கங்கே ஹேண்ட் வாஷ் அங்கங்கே எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. அந்த இடத்துக்கு இந்த மாதிரி இப்படி இருக்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்லை, இதுவரைக்கும் நம்மளே அறியாமல் இருந்திருக்கோம். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் ஹேண்ட் வாஷ் அவேர்னஸே வந்திருக்கு. இது நீங்க கண்கூடா பார்க்கலாம். நாங்களாம் கிராமத்தில் வளர்ந்தவங்க. நம்மளாம் அந்த பாத்ரூமுக்கு போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ற பழக்கமே கிடையாது. அது ஐயா சொல்ற மாதிரி டபிள்யூ ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் 1990 பார்க்குற பேப்பர் வரும். ஒவ்வொருத்தரும் ஹேண்ட் வாஷ் பண்ணாம பாத்ரூமுக்கு வரும்போது 40,000 மேல பாக்டீரியா இருக்காங்க ஒரு கையிலே. இன்னும் பார்த்து இந்த ஹியூமன் ஃபேஷஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண சும்மா கையில் வந்துடுறாங்க. அதை விட நம்ம தெருக்கடையில் வாங்க முடியும். அப்புறம் மாஸ்டர் பாத்ரூம் போயிட்டு வரேன், அப்படியே தலையை தேய்ச்சிட்டு அப்படியே தூக்கி போகிறேன் போகிறேன். இவ்வளவு சானிடேஷன் அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. அப்போ இன்னைக்கு வந்து WHO ஆகட்டும், அப்புறம் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அந்த CDC சர்வேலன்ஸ் லெவலில் அவங்க சானிடேஷன் மேலே அவ்வளவு இதை பற்றி வரையறுக்கக்கூடிய விளைவுகள் அதனுடைய பாக்டீரியா எல்லா நோய்களுக்கும் காரணம் ஐயா சொல்லியிருந்தார். அந்த பாக்டீரியாஸ் அதனுடைய தொடக்கம் தான். இப்போ நீங்கள் பஸ்ஸில் பயணம் செய்யணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பயணம் செய்யணும். அங்கே என்ன பாருங்க, போய் வந்தோம் நம்ம கொரோனா சொன்னோம், வீட்டை விட்டு வெளியே போய் வந்தா குளிச்சுட்டு வா, ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு வாங்க. நம்ம எவ்ரி டைம் பண்ணணும். நம்ம பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் பி வைரஸ் அதிகமான காரணங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அந்த கையில் பிடிச்சிருப்பாங்க. காலையில் கிராமத்தில் பஸ்ஸில் தூக்கிட்டு வருவோம். அப்போ அந்த வேர்வை பார்த்தீங்கன்னா அங்கே கப்பியில் ஒட்டிடுவோம். இவர் அங்கே பிடிப்பாரு, இங்கே பிடிப்பாரு. அப்படிலாம் அது ஈஸியாக நமக்கு அந்த இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதனால தான் அரசாங்கம் இந்த ஹெல்த் சானிடேஷன் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. பெர்மனன்ட் இந்த காரியங்கள் வேற. ஆனால் இது மேல இந்த மருத்துவ ஐயாவும் தெரியும், சுகாதாரத்துறை வந்து ரொம்ப அக்கறை கூட மினிஸ்டர் பயங்கரமா இந்த சானிடேஷன் மேலையும் அந்த அப்பாயின்மெண்ட் மேலையும். இப்போ என்னுடைய மாணவர்கள் வந்து 10,000 வாங்கியிருக்காங்க. அவங்க அப்பாயின்மெண்ட்ல வாங்கி பார்த்தேன். பட் இட் வாஸ் டெம்பரரி ஒன்லி. பட் அதெல்லாம் பெர்மனன்ட் ஆகிடும். இந்த 15,000 வாங்கினாருன்னு வச்சுக்கோமே, வாங்கினாருமே அவருக்கு வந்து டியூ கோர்ஸ். ஏன்னா இன்னைக்கு கிராமங்கள்ல இதனுடைய சர்வீஸ் இதோட எஜுகேஷனா பார்க்காதீங்க. இட் இஸ் எ சர்வீஸ் டு தி நேஷன். இது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவர் ஹோம். இந்த வீட்டில் இருந்து நீங்க இருந்து பிரச்சனை நம்மளே மாத்துறோம். நம்மளுடைய பழக்கத்தை மாத்துறோம். நானே MSc தான் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்ரூம் போனா கையை கழுவுமா சோப் வாஷ் போட்டு ஆல்ரெடி வாஷிங் இஸ் நாட் சஃபிஷியன்ட்ங்கிறாங்க. கையை போட்டு சோப் வாஷிங் இருக்கணுங்கிறாங்க. அதை வரையறுக்கு ஐயா சொல்ல நம்ம சொல்லல, டாக்டர் சொல்ல, WHO சர்வதேச லெவலில் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் ஹவு டு ஹேண்ட் வாஷ். ஹவு டு ஹேண்ட் வாஷ்ங்கிறது டெஃபினிஷன். எப்படி பசுமை பட்டாசு சொன்ன மாதிரி எப்படி இது ஹவு டு வாஷ் யுவர் ஹேண்ட் அப்படிங்கிறது டெஃபினிஷன். நீங்க எடுத்து பாருங்க. சீரியஸாக அதை செய்யுது. எவ்வளோ நிமிஷம், எவ்வளோ செகண்ட் கழுவணும், 20 செகண்ட்ஸ். எப்படி ரப் பண்ணணும், இதெல்லாம் பயிற்சி நீங்கள் பரப்புறீங்க. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு we are going to start from our home. பப்ளிக்ல தொடங்குறோம், தெருவுக்கு வரோம், சமுதாயத்துக்கு வரோம், அப்புறம் அரசுக்கு வந்து you are going to be proud of service in the nation. ஸோ தயவு செய்து நீங்க மணிமைண்டாகவோ வேற மாதிரி இந்த கோர்ஸை லேக்காவோ எடுத்துக்காம சிறந்த முறையில் படித்து இந்த மருத்துவ பணியில் கூட ஏற்றுக்கொண்டு சிறப்பாக பணியாற்ற எனது வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.